ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் இருந்தது. யாராவது உதவி கேட்டால் எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி தவிர்த்து விடுவான். ஒருநாள் மாலை வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தன. பலத்த காற்று வீசியது. சிறிது நேரத்தில் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மின்னலும் இடியும் சேர்ந்து அந்த இரவை பயமுறுத்தின. அருண் தனது வீட்டில் அமர்ந்து சூடான தேநீர் குடித்தான். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக் டக். அவன் கதவை திறந்தான். வெளியே ஒரு வயதான தாத்தா நனைந்தபடி நின்றார். மகனே, மழை மிகவும் அதிகமாக இருக்கிறது. நான் அருகிலுள்ள ஊருக்கு போக வேண்டும். சிறிது நேரம் இங்கே நின்று கொள்ளலாமா என்று கேட்டார். அருண் முகத்தை சுழித்து, இல்லை தாத்தா, வீட்டில் இடமில்லை என்று கூறிவிட்டு கதவை மூடிவிட்டான். சிறிது நேரத்தில் அவனது அம்மா வீட்டிற்கு வந்தார். அவர் முழுவதும் நனைந்திருந்தார். அம்மா, நீங்கள் ஏன் இவ்வளவு நனைந்திருக்கிறீர்கள் என்று அருண் கேட்டான். அம்மா மெதுவாக சொன்னார், மழையில் நான் நனைந்துவிட்டேன். ஒரு அந்நிய குடும்பம் என்னை வீட்டுக்குள் அழைத்து சூடான காப்பி கொடுத்து உதவினர். இல்லையெனில் நான் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை தொட்டது. உடனே அவன் வெளியே ஓடி பார்த்தான். அங்கே தாத்தா இன்னும் மழையில் நின்று கொண்டிருந்தார். அவன் வெட்கப்பட்டு, தாத்தா, மன்னிக்கவும், உள்ளே வாருங்கள் என்றான். தாத்தா சிரித்தபடி உள்ளே வந்தார். அருண் அவருக்கு துணி, சூடான பால் கொடுத்தான். தாத்தா செல்லும்போது, மகனே, மழை இரவில் கொடுத்த உதவி 1000 சூரிய ஒளியை விட அதிகம் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் அருண் யாருக்காவது உதவி செய்யும் நல்ல பழக்கத்தை பெற்றான். கதை நெறி: மற்றவர்களுக்கு உதவுவது வாழ்க்கையின் மிகப்பெரிய நல்லுணர்வு.